ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபு 36வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்திற்கு ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து நீதிமானாய் திகழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நீதிமான்கள் மேலும் இருக்கிற தம்முடைய கண்களை விளக்காதவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறுமைப்பட்ட நிலைமையில இருந்தால் உங்களுடைய காரியத்தில் நியாயம் விசாரிப்பார். ஆண்டுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு நீதிமான்களாய் நம்ம வாழும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்களை விட்டு விலகாதபடிக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை என்றென்றுக்கும் அமர்ந்திருக்கும்படி செய்வார். உங்கள் சந்ததிகளை அமர்ந்திருக்கும்படி செய்வார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.